நல்லா ஊறிடுச்சு. ரவை கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, தண்ணிலாம் உள்ளே இழுத்துருக்கு. ஸோ நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணணும். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் வரும் ஆட் பண்ணுறது. இந்த ப்ராசஸில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு ஹோட்டலில் கிடைக்கிற ரவா தோசை மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பெரிய வெங்காயம் 1 சிறு சிறு துண்டாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் அதையும் உள்ளே ஆட் பண்ணி தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா சூடு புகை வருது பாருங்கள், அது வரைக்கும் சூடாகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஊற்றுனா இது போல் வரணும். அதை பார்த்துக்காங்க, எப்படி வருதுன்னு பார்த்துக்காங்க. ஸோ அந்த ஓட்டைகள்லாம் வருது பாருங்கள், நல்ல தோசைக்கல் சூடானால் தான் இது போல் ஓட்டைகள்லாம் வரும் ஹோட்டலில் இருக்க மாதிரி. ஸோ அதுக்கு தோசைக்கல் நல்லா சுடணும். இந்த தோசை ஒரு 3 நிமிஷம் அடுப்பில் வேகணும். தேவையான